பட்டளந்த சித்திரவதை கூடங்களில் நடந்த அட்டூழியங்களை வெளிப்படுத்தும் மற்றுமொரு பாரதூரமான வெளிப்பாடு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி அரசு வங்கியொன்றின் அதிகாரியான வாசல ஜெயசேகரா என்பவர் சமர்ப்பித்த கடிதம் அவரது வேதனையான அனுபவத்தை விவரிப்பதாக கூறப்படுகின்றது. 1990 அக்டோபர் 17 அன்று மக்கள் வங்கியின் களனி கிளையில் அவர் பணிபுரிந்த போது பேலியகொட போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டு டக்ளஸ் பேரிஸின் கொலை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஜெயசேகராவின் சாட்சியத்தின்படி அவர் நிர்வாணம் ஆக்கப்பட்டு தாக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவரது கண்களில் மிளகாய் பொடியை வீசப்பட்டது மற்றும் அவரது விரல் நகங்களுக்கு அடியில் ஊசிகள் செருக்கப்பட்டுள்ளன. 3 நாட்கள் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட பின்னர் ஜெயசேகர படலந்த சித்திரவதை கூடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இதேவேளை டக்ளஸ் பேரிஸ் என்னை படலந்த சித்திரவதை அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு நான் 3 அல்லது 4 நாட்கள் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டேன். எனினும் 1991 பிப்ரவரி 15 அன்று 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்த பிறகு எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டேன். பின்னர் எனது வேலையை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான ஆவணங்களை பெற கூடுதலாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது என்று வங்கி அதிகாரி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.